கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு புத்தகம் ஓசியா புத்தகம். பிரியமானவர்களே, இது கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தின் மூலமாய் நாம் நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். இந்த புத்தகத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இடைப்படும்படியாய் நாம் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவரீர், நீர் பெரியவர் பெரியவர் பெரியவரப்பா. கர்த்தனுடைய சத்தம் வனாந்தரத்தை அதர் பண்ணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீர் எழுதியிருக்கிற வார்த்தைகள், நீர் பேசின கர்த்தருடைய சத்தம் அப்பா எங்கள் காதுகளில் ஒலிக்கட்டும். எங்கள் காதுகள் விருத்த சேதனம் செய்யப்படுவதாக. இந்த சத்தம் எங்கள் இருதயங்களில் எழுதப்படுவதாக. தேவரீர், உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் உம்மிடத்தில் மனம் திரும்பும்படியாய் இந்த புத்தகம் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதாக. இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தில் உண்மையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் முதல்ல அவர் மூலமாக பேசுகிறது என்னென்னா, நீங்கள் பாகால் தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் நீங்கள் அந்த மலையை, அதாவது விலைக்கு வாங்குறீங்க, ஒரு மலையில் கோயிலை கட்டுறீங்க, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பலியிட்டு அவர்களையும் நேசிக்கிறது நிமித்தமாக என்ன நீங்கள் மறந்துட்டீங்க. அதனால நான் உங்களை விசாரிப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் விசாரிக்கிற தேவன் தான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் அவனவன் செய்கிற கிரியையின் பலன் என்னோடு கூட வருகிறது. இப்போ நான் விசாரிக்க மாட்டேன். ஆனால் நான் மீண்டும் வரும்போது நான் நியாய தீர்ப்பு அதை நான் விசாரிப்பேன் நிச்சயமாய். அது ஓசியா புத்தகத்திலையும் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை விசாரிப்பேன். ஏன்? அவங்க என்னை மறந்துட்டாங்க. உம்மை மறந்தால் நான் மரித்து போகிறேன், உம்மை பிரிந்தால் நான் தொலைந்து போகிறேன். உம்மை மறந்தால் நான் மரித்து போகிறேன், உம்மை பிரிந்தால் நான் தொலைந்து போகிறேன். ஒரு கணமும் உம்மை பிரிந்து நான் வாழ முடியுமா? இமை பொழுதும் உம்மை மறந்து உயிர் இருக்க முடியுமா? ஒரு கணமும் உம்மை பிரிந்து நான் வாழ முடியுமா? இமை பொழுதும் உம்மை மறந்து உயிர் இருக்க முடியுமா? தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தீர், தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தீர். பொல்லாப்புக்கு விலக்கி தப்புவித்தீரே, என்னை பொல்லாப்புக்கு விலக்கி தப்புவித்தவரே. உம்மை பிரிந்தால் நான் தொலைந்து போகிறேன், உம்மை மறந்தால் நான் மரித்து போகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனை பிரிந்தால் நாம் செத்தவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறோம், தேவனை துதியார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தரை மறந்தவர்கள் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. இதை ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். முக்கியமான ஒரு புத்தகம். தயவு பண்ணி யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த ஓசியா புத்தகத்தின் மூலமாய் தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம் மனம் திரும்பும்படியாய் அவர் நம்மோடு இடைப்படுகிறார். அன்றைக்கல்ல, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவனோடு பிள்ளைகளோடு அவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சத்தத்தை விட்டு விலகிறாருங்க. அவர் சத்தத்தை கேளுங்க. அவர் சத்தத்தை கேட்டா நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதை விட்டு யாரும் முடிகிற வரைக்கும் போயிடாதீங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் விசாரிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஜனங்களோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது. அதாவது வழக்கு போடுவாராம். ஏன் அப்படின்னா, இவங்ககிட்ட உண்மை இல்லை. ரெண்டாவது, இவங்ககிட்ட இரக்கம் இல்லை. மூணாவது, தேவனை அறிகிற அறிவில் இவங்க இல்லை. தேவன்னா யாருன்னே இவங்களுக்கு தெரியலன்றார். தேவனை அறிகிற அறிவு இவங்ககிட்ட இல்லை. அதனால நான் இவங்களை விசாரிப்பேன், இவங்களோட எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய காரியம்.
அடுத்து சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறாங்க. அவங்க சங்காரமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அறிவில்லை. காரணம் என்ன? ஓசியா 4:6 சொல்கிறாரு, உன் தேவனாகிய, இந்த வசனங்களை இருதயத்தில் எழுதி வச்சுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த வேதத்தை நீ மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நினைச்சு பார்ப்போம், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் மறந்து விட்டார்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சாத்தான் கையில் வச்சுப்பான். நம்ம பிள்ளைங்களை தேவன் மறந்துட்டாருன்னா அந்த பிள்ளைங்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாய் சாத்தானுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்துட்டப்பா, நான் உன் பிள்ளைய மறந்துடுறேன். அப்ப தேவன் விரும்புகிற காரியம், தேவனுடைய சத்தியத்தை நாம் மறக்கக்கூடாது. அதுதான் தேவனை மறப்பது. என்ன? தேவனுடைய சத்தியத்தை மறக்கக்கூடாது, அதை பிரியக்கூடாது. அவரை பிரிஞ்சுட்டா அவ்வளவுதான், நம்ம மரிச்சு போயிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தைகள் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய, அவரே சொல்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். 6:6 சொல்றார், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாருக்கோ கொடுத்ததுன்னு நினைச்சிட்டு போறாங்க. நான் அவர்களை விசாரிப்பேன். உன் பிள்ளைங்களை நான் மறந்துடுவேன். நம்ம பிள்ளைங்களை மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. தேவன் நினைக்கும்படியாய், தேவன் நம் பிள்ளைகளின் பெயரை நினைந்தருளும்படியாய் நாம் வேதத்தை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, அவர் சொல்றாரு, அவர் எப்படி விசாரிப்பாராம்? உங்கள் வழிகளின்படியும் உங்கள் கிரியைகளின்படியும் நான் உங்களை விசாரிப்பேன். இதுதான் ஆதியிலிருந்து தீர்க்கதரிசி மூலமாய் நம்மளோடு பேசுகிறார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் வழியில நம்ம நடக்கணும். நம்ம கிரியை என்னன்றதை அவர் பார்ப்பார். நம் செயல்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமில்ல, அவர் சொல்றாரு, உங்கள் பக்தியானது காலையில் பார்க்குற மேகத்தை போல. நீங்கள் பக்தி இருக்குது உங்கள்கிட்ட, ஆனால் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? காலையில் பார்க்குற, உங்கள் பக்தி காலையில் பார்க்குற மேகத்தை போலவும், கலைந்து போகிற மேகத்தை போலவும், மறைந்து போகிற பனியை போலவும் இருக்கிறது. அதிகாலையில் பனி இருக்கும். அந்த பனி நம்ம விடிய விடிய அது மறைஞ்சிரும். ஏன்னா சூரியனை பார்த்தா அது இல்லாமல் போயிடும். அது போலவும் உங்கள் பக்தி அது போல காணாமல் போயிடுது. காலையில் மேகங்கள் சீக்கிரமாக வரும், களைஞ்சு போயிடும், அடுத்து இருக்காது. ஒரு 10 மணிக்கு பார்த்தா இருக்காது. அப்படியாய் உங்கள் பக்தியானது மறைந்து விடுகிறது. அந்த மேகத்தை போலவும் பனியை போலவும் மறைந்து விடுகிறது. ஏன்னா கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நாம் பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். எது பக்தி? அவர் சொல்றாரு, பலியிடுவதை காட்டிலும் இரக்கம் காட்டுங்கள், தகன பலிகளை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். இதுதான் பக்தி. பக்தி உள்ளவன் அப்படின்னு சொன்னா வெறும் பலியிடுதல் கிடையாது, இரக்கம் காட்டணும். மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டணும். அதுதான் பக்தி. கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் உள்ளவர் போல அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கலைன்னா இவ்வளவு நாள் நம்ம ஜீவனோட இருப்போமா? நமக்கு ஆண்டவருடைய பரலோகம் நமக்கு இருக்குமா, கிடைக்குமா? அவர் நம் பாவத்தை மன்னிச்சு இரக்கம் காட்டுறது போல நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கொடுக்குற காணிக்கை அல்ல, தகன பலிகளை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன்றாரு. அதாவது பலிக்கும் தகன பலிக்கும் என்ன வித்தியாசம்? பலின்றது ஒரு ஆடை போய் பலி கொடுக்கறது. தகன பலினா 1000. அன்னைக்கு சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டாரு. அது தகனிச்சுக்கிட்டே இருந்தது, எரிந்து கொண்டே இருந்தது. அந்த பலி எரிந்து கொண்டே இருந்தது. தகன பலி நிறையா காணிக்கை கொடுக்கறது, அதெல்லாம் நான் விரும்பலப்பா. என்னை அறிகிற அறிவில் நீ வளரணும், அதை நான் விரும்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காற்றை விதைக்கிறாங்க, ஆனால் சூறைக்காற்றையாக இருப்பார்கள். காற்று லேசாக வருது, சூறைக்காற்று ஒன்றும் இல்லாமல் போயிடும். சூறைக்காற்று அடித்ததுன்னா எல்லாத்தையும் கொண்டு போயிடும். அப்போ அவர் சொல்கிறார், இவங்க காற்றை விதைக்கிறாங்கப்பா, சூறைக்காற்றை அறுப்பாங்க. அதையும் மிஞ்சி பதர் வரும். ஒருவேளை அந்த பதரில் மாவே இருக்காது, ஒருவேளை மாவு இருக்கும், அதை கூட நீ திங்க மாட்ட. உன்னோட
சத்துரு திம்பான், உன்னோட எதிர்க்கு நான் அதை ஒப்பு கொடுத்துருவேன். எப்பேற்பட்ட பயங்கரம்! அவர் நம்ம மேல எப்பேற்பட்ட வழக்கு, எப்பேற்பட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க அநீதியை விதைச்சிட்டு அநீதியா இருக்கிறீங்க. அநீதியை விதைக்கிறவன் தீவினையா இருக்கிறான். அப்ப நம்ம எதை விதைக்கணும்? நீதியை விதையுங்கள். ஹல்லேலூயா. நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. தேவனுக்கு பிரியமானது நீதி, அநீதி அல்ல. இரக்கம், பலி அல்ல. கீழ்ப்படிதல், அவரை அறிகிற அறிவு. அவர் சொல்றாரு, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறந்து அவர்கள் கோயிலை கட்டுகிறார்கள். ஆலயம்லாம் கட்டுறாங்களாம், ஆனா அவங்கள உண்டாக்கின தேவனை மறந்துட்டு அவங்க ஆலயம் கட்டுறாங்களாம், கோயில் கட்டுறாங்களாம். முடியுமா? எப்படி? என்ன அருமையா பேசுறாரு, வழக்காடுறாரு. இதுதான் வழக்கு. எப்படி நீ என்ன மறந்துட்டு நீ எப்படி நீ கோயில் கட்டுற? உண்டாக்கினவரை. என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் ஒரு போதும் மறப்பதில்லை. தாயின் கருவினிலே நான் தோன்றும் முன்னே அவர் கண்கள் என்னை கண்டதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் ஒரு போதும் மறப்பதில்லை. தாயின் கருவினிலே உருவாகும் முன்னே அவர் கண்கள் என்னை கண்டதே. என் எலும்புகள் உருவாகும் முன்னே அவர் கண்கள் என்னை கண்டதே. கரம் பிடித்து நடத்துகின்றார், கருத்துடன் விசாரிக்கின்றார். யாரும் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க, அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். என்னை உண்டாக்கினவர் தாயின் கருவுக்குள்ள எலும்பு உண்டாகுவதற்கு முன்பே அவர் என்னை அவருடைய என் கருவை அவர் கண்கள் கண்டது. தாவீது சொல்றாரு. இன்னைக்கு அநேக பாடல்கள் இது போல வந்திருக்கிறது. இது உண்மைன்றதுனால தான் இந்த பாடலை எனக்கும் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இது எத்தனை அருமையான பாடல். இந்த பாடலை கேட்போமா? என் ஜெபத்தை தள்ளாதவரே, நான் கேட்பதை தருபவரே. என் ஜெபத்தை தள்ளாதவரே, நான் கேட்பதை தருபவரே. தம் அன்பினால் என்னை நிரப்புகின்றார், தினம் வல்லமையால் மூடுகின்றார். தம் அன்பினால் என்னை நிரப்புகின்றார், தம் வல்லமையால் மூடுகின்றார். ஆமென். என்னை உண்டாக்கினவர், நான் மன்னிக்க கற்றுத்தந்தவர், தீமை மறந்திட சொல்லி தந்தவர். ஆமென். நான் தேவனை அறிந்து கொண்ட பிறகு என்னை மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னை மன்னிக்க கற்றுத்தந்தவர், தீமை மறந்திட சொல்லி தந்தவர். தம் வார்த்தையினால் தினம் தேற்றுகின்றார், உள்ளங்கையில் வரைந்துள்ளாரே. தம் வார்த்தையினால் என்னை தேற்றுகின்றார், உள்ளங்கையில் வரைந்துள்ளாரே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் ஒரு போதும் மறப்பதில்லை. தாயின் கருவினிலே உருவாகும் முன்னே அவர் கண்கள் என்னை கண்டதே. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையின் விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது அதுதான் தேவனை அறிகிற ஒரு அறிவு. இந்த அறிவு இல்லாம தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவள் தான், ஆனா ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இயேசு எதுக்காக மரித்தாரு, இயேசு எதுக்காக திரும்ப வருவார், எப்போ வருவாரு, அவர் ஏன் மரித்தார், எதுவுமே எனக்கு தெரியாது. தன்னை உண்டாக்கினவரை மறந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியமில்லை. பிரியமானவர்களே, அவர் சொல்றார், தன்னை உண்டாக்கினவரை மறந்து அவங்க கோவில் கட்டு. எப்படி அவரை மறக்க முடியும்? என் தேவன் அவரை உண்டாக்கின தேவன், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, என்னை மறந்தவங்களை நான் என்ன செய்வேன், என்னை உண்டாக்குன நான் என்ன கர்த்தரை விட்டு பின்வாங்கினவங்களை என்ன செய்வேன்னா, அவர்கள் தண்ணீர் மேலே இருக்கிற நுரையை போல் மறைந்து விடுவார்களாம்.
தண்ணி மேலே நுரை இருக்கும்ல, அது டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நுரையாக டக்கு டக்குன்னு வெடிச்சு காணாமல் போயிடும். அதுபோல் திடீர்னு அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் மறைந்து விடுவார்கள். அல்லேலூயா! அது மாத்திரம் இல்லை, நீங்கள் நீதிக்கென்று விதைங்கள்ன்றவர் அது கடைசியில் என்ன சொல்கிறாரு? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? பெர்கமன் செய்ய அந்த எப்ராயிமை குறித்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? நான் யாரு? உன் தேவன். உன்னை நான் உருவாக்கினவன், உன்னை நான் நடத்தி கொண்டு வந்தவன். நான் தேவன். என் பேர் யெகோவா என்கிற நாமம். உன்னை நான் நடத்தி கொண்டு வந்தேன். எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை நான் கைவிட மாட்டேன். அவரே சொல்றார், நீ என்னிடத்தில் திரும்பு, என்கிட்ட வா. எப்படி வரணுமா? வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள். ஸ்ரீகலாபதூரா பரியா பரியா. பார்த்தீங்களா? அவர் சொல்றதெல்லாம் வார்த்தை, ஜீவ வார்த்தை, சத்தியம். சத்தியத்தை வச்சு நீங்க என்னிட திரும்புங்க. அந்த வார்த்தைகளை கொண்டு என்னிடத்துல திரும்புங்க. வார்த்தையே தெரியலைன்னா எப்படி மனம் திரும்ப முடியும் சொல்லுங்க? அதுக்கு தான் அவர் சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு வேதமே அறியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எப்படி தேவனிடத்துல மனம் திரும்ப முடியும்? அவர் சொல்றாரு, வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள். நான் உங்களை என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். நான் யாரு? நான் உங்களை உண்டாக்கினவர். இல்லைன்னா சமரியாவை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் எப்படி அழிப்பேன்னு சொன்னால், உன் பிள்ளைகள் எல்லாம் மோதிய தரையில் செவரில் மோதி அடிக்கப்படுவார்கள். உன் 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 தேசத்தில் வாழ்கின்ற கற்பவதிகளை நான் கீறி போடுவேன்னு சொல்கிறார். அதுபடியே செஞ்சாருப்பா ஆண்டவர். ரெண்டு ராஜாக்கள் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எலிசா மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு ஓசியா மூலமாக அதை சொல்லுகிறார். அல்லேலூயா! உன் பிள்ளைங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற கற்பவதிகளை கீறி போற்றுவார். அதுபடியே நடந்தது. ஒரு ராஜா, பெனாதத்ன்ற ராஜாவுக்கு வியாதி. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? எலிசாட்ட போய் நான் உயிர் பிழப்பனான்னு போய் கேட்டுவான்னு ஆசகேலை அனுப்புகிறான். அவன் அரண்மனையில் இருந்த ஆசகேலை. அப்போது இந்த எலிசா சொல்கிறாரு, உன் ராஜா உயிரோட பொழைச்சிருவான், ஆனாலும் அவன் மரித்து போயிடுவான். வியாதியிலேருந்து அவன் பொழைப்பான்ப்பா, ஆனால் அவன் மரித்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்பக்கமாக திரும்பி ஏங்கி அழுகிறார். அப்போ ஆசகேல் கேட்குறான், என்ன ஆண்டவனை அழுகிறது என்ன? ஏன் அழுகிறீங்க? அதுதான் என் ராஜா பொழைச்சிருவாருன்னு சொல்லிட்டீங்களே, ஏன் நீங்கள் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது, நீ இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிறத நீ நினைத்து நான் அழுறேன். ஏன்னா நீ அந்த சிறு பிள்ளைகளை நீ மோதி அடிப்ப, கற்பவதிகளை கீறி போடுவாய். அப்பா அவன் சொல்கிறான், நான் இதை செய்கிறதற்கு எம்மாத்திரம்னு சொல்லுவான். ஆனால் இவன் தான் அந்த ராஜாவை சமகாலத்தை போட்டு கொன்னுட்டு அந்த படையெடுத்து அந்த இவங்களுக்கு போகும்போது அவங்க கதவை மூடி திறக்க மாட்டாங்க. அதனால் ஆத்திரத்தில் உள்ளே போன உடனே எல்லா சின்ன பிள்ளைங்களையும் செவத்தில் மோது, தரையில் தூக்கி போட்டு கொல்லு, ஆம்பளைகளை கொல்லு, பெண்களை கொல்லு, கற்பவதியா விடாத, வயிற்றோடு பிள்ளையோட சாகடி செய்தார்கள். இது தேவனுடைய கோபம். அவர் நம்மளோடு, அவர் ஜனங்களோடு பண்ண வழக்கு. இன்னைக்கு இந்த வழக்குக்கும் நியாய தீர்ப்புக்கும் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, நாம் வார்த்தையை கொண்டு தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவன் கேட்கிறார். வேதத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, வேதமே நமக்கு வெளிச்சமாய், வேதமே நமக்கு வார்த்தை அப்பமாய் மாற வேண்டும். அவர்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேதத்தை கொடுத்ததை நீ மறந்தாய், நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன்றார். இல்லை, நாம் வேதத்தை மறக்கக்கூடாது. கர்த்தரை, நம் உண்டாக்கின தேவனை நாம் மறக்கக்கூடாது. உண்டாக்கின தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்றால் வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும். வார்த்தைகளை கொண்டு நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் இன்று கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட நாள் மனம் திரும்பும்படியாய், வார்த்தைகளை கொண்டு திரும்பும்படியாய், தன்னை உண்டாக்கினவரை மறவாதபடி நாம் கோயில்களை கட்டும்படியாய், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல, தேவனுக்காய் வாழ்கின்ற வாழ்க்கை, கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளர்கின்ற ஒரு வாழ்க்கையை, நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா?
கர்த்தர் நிச்சயமாகவே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.